வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டல்ஹவுசி அதாவது டல்ஹவுசியோட வாரிசுரிமை இழப்புக் கொள்கையும், தென் வந்துட்டு அவருடைய சீர்திருத்தங்களும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமில வந்து பிஜிடிஆர்பிக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாட்ஸ்அப்ல வந்துட்டு 8940787467க்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 2500 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன டீச் பண்றோமோ, இப்போ இந்த பிடிஎஃப்மே சேர்த்து எல்லா பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு செப்டம்பர் 1லேருந்து டீச் பண்ணுறது சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்க்கு வந்து சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா 150 தான். மற்றவங்களுக்கு வந்துட்டு 300. நம்ம வந்து இப்போ ஹிஸ்ட்ரி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் நீங்கள் வெறும் சைக்காலஜி மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 300. ஹிஸ்ட்ரியும் ஜாயின் பண்ணீங்கன்னா 150 தான். ஓகேங்களா? 500 ஃபீஸ் ஹிஸ்ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். மினிட் மேஸ்டியோட யூனிட் 4 and 5 ஃபுல் கிளாஸ் 5. ஸோ டல்ஹவுசியோட வாரிசுரிமை இழப்புக் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஓகேங்களா? ஸோ டல்ஹவுசி வந்து எப்போ வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனிங் பிரபு இருக்கார் பார்த்தீங்களா? அதாவது 1857களில் வந்து என்ன பண்ணுவார், கானிங் பிரபு இருப்பார். அதுக்கப்புறம் குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். அந்த விஷயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு மேல் இந்தியாவின் ஆட்சி வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரூல் பண்ணாது, நேரடியாக பிரிட்டனே ரூல் பண்ணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு அலகாபாத்தில் வந்து வைஸ்ராயாக இருக்கக்கூடிய லார்ட் கானிங் பிரபு வந்து வாசிப்பார். இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா டல்ஹவுசி இருந்தாங்க. டல்ஹவுசிக்கு பின்னாடி தான் கானிங் பிரபுவார் இந்தியாவின் முதல் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு கானிங் பிரபுவை சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டல்ஹவுசி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, வாரிசுரிமை இழப்பு கொள்கைனா என்ன, டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த இயரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போ வந்துட்டு இவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருக்காருன்னு பார்க்கலாம். 1848கள்லையும் 1856 வரைக்கும் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா, வாரிசுரிமை இழப்பு கொள்கை வந்துட்டு நான் போல்டு பண்ணியிருக்கிறதுலாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வாரிசுரிமை இழப்பு கொள்கை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட்டு இவர் கொண்டு வந்ததில். ஸோ அப்போ கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேச அரசுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அரசுகளில் இருக்கக்கூடிய மன்னர்களும் அரசர்களுக்கும் குழந்தைகள் இல்லை, வாரிசு இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களுடைய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்து உட்கொள்வீங்க, நாங்கள் இணைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார்? இப்போ நம்ம டல்ஹவுசி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இணைச்சிப்போம். அது வந்து உங்களுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இல்லைனா நாங்கள் வந்து இணைச்சிப்போம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் கொள்கையோட நோக்கம். சரி, ஓகே, கொள்கையோட நோக்கம் இது. அப்போ வந்து விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் போகிறதா ஒரு விதிமுறைகள் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவர் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னருக்கு நேரடி ஆண் வாரிசு இல்லை என்றால் அவர் தத்தெடுத்த மகனுக்கு அந்த நாட்டின் ஆட்சியை ஒப்படைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ மராத்திஸ்லையுமே பார்த்துருப்பீங்க வந்து 2ஆம் சரபோஜ், அதை நானா சாஹிப் சொல்லுவாங்க. ஸோ தத்தெடுக்கப்பட்டவர்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா, ராணி லக்ஷ்மிபாய்க்கும் வந்துட்டு பெண் தான் வாரிசாக இருப்பாங்க. பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஸோ இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடுவாங்க. ஓகேங்களா? அது லேட்டரில் பார்க்கலாம். ஸோ ஒரு மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் அவர் தத்தெடுத்த மகனுக்கு அந்த நாட்டில் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்தெடுத்த மகனுக்கு மன்னரின் தனிப்பட்ட சொத்துகளுக்கு மட்டுமே உரிமை உண்டு, ஆட்சிக்கு அல்ல. சரி, ஓகே. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து இப்போ இந்த குழந்தை தத்தெடுத்தேன்ல, ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு நான் என்ன செய்வேன்ற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சம்பாரித்து வச்சுருக்கீங்களோ தனிப்பட்டதாக, அதாவது மக்கள் கொடுத்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து, இந்த அரசுக்கும் கொடுக்குற எல்லாத்தையும் தவிர்த்து, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வருமானம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வருமானத்தை நீங்கள் வந்து உங்கள் அடாப்டர் வந்துட்டு சன்னுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா? ஆனால் ஆட்சிக்கு வந்து அவர் வந்து பொறுப்பாக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கொள்கையின் கீழ் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மேலாதிக்க அதிகாரத்தை டல்ஹவுசி நிலைநிறுத்தினார். அதாவது இந்த கொள்கைப்படி அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லைன்ற காரணத்தினால அப்போ அவங்க டவுன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் போட்ட ஒரு கொள்கையினால் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பீக்கில் வருது. ஸோ இது வந்து நிலைநிறுத்துறாரு. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து இவர் வந்து நிலைநிறுத்துறாரு. சரி, இவர் கூட ஃபஸ்ட்டு இது வந்து க்ரொனாலஜிக்கல், அதாவது கால வரிசையில் ரொம்ப நினைவு வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் இந்த கேள்விகள் வந்துட்டு எல்லா கேள்விகளும் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அது பிஜிடிஆர்பியாக இருக்கலாம், டிஎன்பிசியாக இருக்கலாம், டிஎன் டெட்டாக இருக்கலாம், யூஜிசியாக இருக்கலாம். யூஜிசிலையுமே கூட இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு செட்டிலுமே. அதனால தான் சொல்கிறேன், இயர் ரொம்ப முக்கியம். எது ஃபஸ்ட்டு அனெக்ஸ்ட் இணைச்சாங்க, அதுக்கப்புறம் எது லாஸ்ட் இணைக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இணைத்ததுக்கான காரணங்கள். ஓகேங்களா? ஸோ சாதாரா
அது வந்து 1848களில் இணைக்கிறாங்க. ஜெய்ப்பூர் மற்றும் சாம்பல்பூர் வந்து 1849களில் இணைக்கிறாங்க. உதய்பூர் 1852, நாக்பூர் 1853, ஜான்சி 1854. அவுத் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுதில வந்துட்டு நிர்வாக கோளாறு. அதனால நீங்க மிஸ்கவர்னன்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1856களில் இணைக்கிறார். இவர் பாருங்க 1848க்கு தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வராரு. 56ல ரிட்டயர் ஆகுறார். ஐ மீன் அந்த வேலையை பொறுப்பு விட்டு போறார். அப்ப 48கள்லேருந்தே ஒவ்வொரு வந்து அனெக்ஸ் பண்ணிட்டே அதாவது இணைச்சிக்கிட்டே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி நினைவு கொள்றது? இவர் வந்து எப்படி குரோனாலஜிக்கல் நினைவு கொள்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நோட்ட இப்போ கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். நோட்டு, பென்னு வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஷார்ட்கட் கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எடுத்து வச்சிட்டீங்களா? இப்போ என்னன்னு பாருங்க. சம் ஜாக்கல்ஸ் ஸ்க்ராச்சஸ் பேட் அம்ப்ரெல்லா ஜஸ்ட் நவ். ஓகேவா? சம் ஜாக்கல்ஸ் ஸ்க்ராச்சஸ் பேட் அம்ப்ரெல்லா ஜஸ்ட் நவ். ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்னு சொன்னா ஜாக்கல்ஸ்னா என்ன? குள்ள நரின்னு சொல்லுவோமா? சம் அப்படின்றதுக்கு வந்து சத்தாரா எஸ் வந்துச்சா, ஜாக்கல்ஸ் அப்படின்றதுக்கு ஜெய்ப்பூர் என்ன வந்துச்சு, ஜே வந்துச்சா. அப்போ என்ன இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சில நரிகள் நரி கூட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுது. எதை அப்படின்னு பார்த்தா ஒரு அம்ப்ரெல்லாவை. அந்த அம்ப்ரெல்லா ரொம்ப பேட். ஸோ பேட் அம்ப்ரெல்லாவை ஸ்க்ராட்ச் பண்ணுது இப்போதான் ஜஸ்ட் நவ். சம் ஜாக்கல்ஸ் ஸ்க்ராச்சஸ் பேட் அம்ப்ரெல்லா ஜஸ்ட் நவ். ஓகேவா? சத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சம், ஜாக்கல்ஸ்க்கு ஜெய்ப்பூர், சாம்பல்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ். ஓகேவா? நாக்பூர் அப்படின்றது ஜஸ்ட் நவ் அப்படின்னு வரும். பட் ஆனால் வந்து நாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா பேட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அம்ப்ரெல்லாஸ்க்கு வந்து உதய்பூர். ஓகேவா? ஸோ என்ன நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதய்பூர். ஓகே, உதய்பூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாக்பூர், அப்புறம் ஜான்சி, அப்புறம் அவுத். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஜாக்கல்ஸ் இது வந்து க்ரோனாலஜிக்கல் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் எந்தெந்த ஊரும் ஞாபகம் வச்சுக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஜாக்கல் ஸ்க்ராச்சஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்துடும். பேட் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து நம்ம எதுவாக எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பேட் அம்ப்ரெல்லா ஜஸ்ட் நவ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சத்தாரா, ஜெய்ப்பூர், சாம்பல்பூர், உதய்பூர், ஜான்சி, அவுத். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து மிஸ்கவர்னன்ஸால் சேர்க்கப்பட்டாது. அது வந்து கேள்வியே கேட்பாங்க. எப்படி மிஸ்கவர்னன்ஸால் சேர்க்கப்பட்டது? எந்த நாடு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். இந்த நாடுகள் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இம்பார்ட்டன்ட். இயர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இக்கொள்கை இந்திய மன்னர்கள் மற்றும் மக்களின் மத்தியில் பெரும் அதிருப்தியை, அதாவது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகே, டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. இது 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்திற்கான ரிவால்ட் ஆஃப் 1857 ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஸோ பாருங்க, நிறைய காரணங்கள் இருந்தது. காரணம்ல இது கூட உங்களுக்கு கேட்கலாம். கூற்று காரணம்ல செகண்டரி ரீசனாக வந்து இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் சிப்பாய் கழகம் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தோட்டாய்களில் வந்துட்டு பன்றியோட இறைச்சி தர வேண்டியது, அப்புறமேட்டுக்கு பிடிச்சி அதை வந்து பல்லில் இது பண்ணணும். ஸோ வந்து முஸ்லீம்களுக்கும் சரி இந்துக்களுக்குமே சரி நிறைய வந்துட்டு அந்த விஷயம், மாடுகள் வந்து இந்துக்கள் செல்வமாக கவனிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் மெயின் ரீசனாக ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசனாக இருந்தாலுமே இன்னொரு ரீசன் என்னன்னா, ஏன்னா இவருக்கு அப்புறம் தான் வந்து வைஸ்ராயா யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கானிங் பிரபு வருவார். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து முன்னாடியே அவர் இந்த இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதால ரொம்ப வந்து மக்கள் வந்து அதிருப்தியாகிறாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்பயே ஒரு கிளர்ச்சிகள் வந்து எழுப்புறதுக்கான ஒரு ரீசனாக இவர் கொடுத்துட்டாரு. சரி, ஓகே. இவருடைய சீர்திருத்தங்கள் பார்க்கலாம். ஓகே, இவர் என்னதான் சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டல்ஹவுசி நிர்வாகத்தின் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அவை நவீன இந்தியாவின் அடித்தளத்தை அமைத்தன. இவர் என்னதான் வாரிசு இழப்பு கொள்கை அந்த மாதிரி இது கொண்டு வந்தாலும், டாக்டரைன் ஆஃப் லவ்ஸ்லாம் கொண்டு வந்தாலும், இவர் வந்து ஒரு சீர்திருத்தம் வந்து சில சீர்திருத்தங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியாவுக்காக ஒரு அடித்தளம், பேஸ்மெண்ட் வந்து இவர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இராணுவ சீர்திருத்தங்கள். இராணுவ சீர்திருத்தங்கள் என்ன பண்ணுறாருன்னா, கல்கத்தாவுடைய படை தலைமையகமாக வந்து என்ன பண்ணுறாருன்னா சிம்லாக்கு மாற்றுறாரு. ஓகேவா? அதாவது ராணுவ மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் இருக்காங்க. அந்த கல்கத்தாவிலேருந்து படை தலைமையகமாக, அதாவது ஹெட் கேபிட்டலாக வந்து சிம்லாக்கு மாற்றுறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து கிளைமேட்னு சொல்லலாம், வெதர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கல்கத்தாவிலேருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவிலேருந்து மிலிட்ரி ஃபோர்ஸஸ், அதாவது அந்த படையை வந்துட்டு யார் வந்து சிம்லாவுக்கு மாற்றினார் அப்படின்னு வரும். இல்லைனா வந்து எந்த இடத்துல மாற்றினாங்க அப்படின்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இராணுவத்தின் தலைமையிடமாக பஞ்சாப்,
பஞ்சாப் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ வந்து அப்ப என்ன பண்றாங்க, கல்கத்தாவிலேருந்து தான் படை நல்லா யோசிங்க இந்த இடத்துல படை ராணுவம் கிடையாது, படை தலைமையகம் வந்துட்டு சிம்லாக்கு மாத்துறாங்க. அப்ப ராணுவத்துடைய தலைமையிடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேய படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. ஸோ இந்தியன் பீப்பிள்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்தியன் பீப்பிள்ஸ் இருந்தா வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க நாங்க இப்படி பண்றதுக்கு. ஆனால் நான் ஆங்கிலேய பீப்பிள்ஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சில இப்போ எக்கனாமிக்கலா சில ரீஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த ரீஃபார்ம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வேயின் தந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவர். ஓகேங்களா? இந்தியன் ரயில்வேயை அறிமுகப்படுத்தினவரே வந்துட்டு யார் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டல்ஹவுசி தான். 1853களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்வி பல தேர்வுகளில் பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. மும்பை முதல் தானே வரை முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது யாராலன்னு கேட்டால் டல்ஹவுசி பீரியடில் டல்ஹவுசியில் அமைக்கப்பட்டது. எங்கே டு எங்கன்னா மும்பை டு தானே. எந்த ஏன்னா 1853. நெக்ஸ்ட் பொதுப்பணித்துறை அதாவது பிடபிள்யூடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் பிடபிள்யூடின்னு அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டை பொதுப்பணித்துறையை உருவாக்குனவரும் டல்ஹவுசி தான். ஓகேவா? சாலைகள், கால்வாய்கள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்கும் இது உதவியது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொடர்பு சீர்திருத்தங்கள். ஸோ இவர் வந்து பாருங்கள், சோசியலாக வந்துட்டு என்ன சீர்திருத்தங்கள் பண்ணணும், சமூகம் பொருளாதாரமாக என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டார். இப்போ வந்து தகவல் தொடர்பாக வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கான சீர்திருத்தங்கள் இருக்கணும். என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தி சேவை அதாவது டெலகிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெலகிராம் இல்லை டெலிகிராஃப்னு சொல்லுவாங்க. அந்த சேவையை வந்து இவர் தான் அறிமுகப்படுத்துவார். ஓகேங்களா? எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1859களில் கல்கத்தாவிலிருந்து ஆக்ரா வரை முதல் தந்தி சேவை தொடங்கப்படும். நல்லா பார்த்துக்கோங்க. 1853களில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மும்பை டு தானேக்கு வந்துட்டு ரயில் பாதை அமைக்கிறாரு. அதே இயரில் என்ன பண்ணுறாருன்னா, கல்கத்தாவிலேருந்து ஆக்ராவுக்கு முதல் வந்து தந்தி சேவை வந்து அறிமுகப்படுத்துறாரு. எந்த இயர்ன்றது முக்கியம், யார் அறிமுகப்படுத்தினார்ன்றது முக்கியம், என்ன சேவை அப்படின்றது இம்பார்ட்டன்ட். தென் எங்கே டு எங்கே, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு அப்படின்றது முக்கியம். அதாவது கல்கத்தாவிலேருந்து ஆக்ராவுக்கு அனுப்புகிறார். சரி, ஓகே, இது மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னுமே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ டெலிகிராஃப்னா அது தந்தி மூலியமாக போகிறது, இது போஸ்ட் மூலியமாக போகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து தகவல் தொடர்பு சீர்திருத்தங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாலைகள் போட்டிருக்காரு, பிடபிள்யூடி அது செஞ்சுருக்காரு. தென் ரயில் பாதைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இந்தியாவின் ரயில்வே பாதை, பொருளாதாரம், சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலைமையிடம் மாற்றினாங்கன்னு சொன்னேன். இராணுவத்துடைய தலைமையிடம் வந்து பஞ்சாப்ல இருக்குது அப்படின்னு சொன்னேன். கல்கத்தாவிலிருந்து படைத்தலைமையகம் ஷிம்லாக்கு மாற்றுறாரு. ஓகேவா? ஸோ ஆங்கிலேயர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படுது. ஸோ ரிவிஷனாக பார்த்துக்கலாம். பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேவை 1853களில் மும்பை டு தானேக்கு வந்து முதல் பாதை அமைக்கிறாரு. பிடபிள்யூடி அப்படின்ற பொது பணித்துறை டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாரு. சாலைகள் மற்றும் கால்வாய்கள், பாலங்கள்லாம் அமைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ தகவல் பொறுத்தவரை டெலிகிராஃப், நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன போஸ்டல் டிபார்ட்மெண்ட். 1853ல் டெலிகிராஃப் அதாவது தந்தி சேவையை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த தந்தி சேவை முதலாக கல்கத்தாவிலிருந்து ஆக்ரா வரை முதல் தந்தி சேவை தொடங்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமே 1854களில் போஸ்டல் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். அதாவது புதிய தபால் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் வந்து கொண்டு வர்றார். ஓகேவா? சரி, இவ்வளோ பண்ணியிருக்காருல்ல, எக்கனாமிக்கலாக பண்ணியிருக்காரு, சோசியலாக பண்ணியிருக்காரு, நமக்கு வந்து இப்போ டெலிகிராஃப் போஸ்டெல்லாம் பண்ணியிருக்காரு. இதை மட்டும் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. கல்வி சீர்திருத்தங்களுக்காகவும் இது முக்கியம். அப்போ நான் இயர் சொல்லும் போதே உங்களுக்கு கிளிக் ஆயிருக்கும். அப்போ 1848லேருந்து 1856 வரைக்கும் சொன்னேன். அப்போ நடுவில் கல்விக்கு யார் வந்திருப்பா? கரெக்ட், நீங்கள் யோசிப்பீங்க. உட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாருன்னா உட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்றவர் தான். 1854ஆம் ஆண்டின் உட்ஸ் டிஸ்பேட்ச் கல்வியின் முக்கிய பங்காக கருதப்படுகிறது. இது இந்திய கல்வி முறையை ஒழுங்குபடுத்தியது. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இவருடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. 1848லேருந்து 56 வரைக்கும் இருக்கார். வாரிசுரிமை கொள்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுப்பணித்துறை வராரு. ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தாவிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா படை தலைமையகம் ஷிம்லாக்கு சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கல்கத்தாவிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா பஞ்சாப் வந்து இராணுவ தலைமையகமாக வந்து சூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஆங்கிலேய படை எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. வாரிசுரிமை கொள்கை கொண்டு வரும்போது என்னென்னு பாருங்கள். சாம்பல்பூர் ஆகட்டும், ஜான்சி ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து ஜெய்ப்பூர், அதுக்கப்புறமேட்டுக்கா சதாரா, அதுக்கப்புறம் அவுது வந்து மிஸ்கவர்னன்ஸால் சேர்க்கப்பட்டது. லாஸ்ட்டாக அவுத் தான் சேர்ப்பாங்க. முதலாக வந்து சதாரா வந்து சேர்ப்பார்கள். பிறகு வந்துட்டு என்னென்னா ஜெய்ப்பூர் வரும், அப்புறம் சாம்பல்பூர் வரும், நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஜான்சி, இது எல்லாமே வரும்.
ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யார் வந்துட்டு ரூல் பண்ணாங்கன்றதையும் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டா, டெலிகிராஃப் கொண்டு வந்தாரு. 1854ல போஸ்டல் ஆக்ட் கொண்டு வராங்க. டெலிகிராஃப் ஃபர்ஸ்ட்டு எங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவுலருந்து ஆகாராக்கு முதல் டெலிகிராஃப் சேவை வந்து தொடங்கப்படுகிறது. தந்தி சேவை. சரி இவ்வளோ தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்ல. சமூகத்திலயும் சிலதெல்லாம் பண்ணியிருக்காரு. பொதுப்பணி கொண்டு வந்திருக்காரு. ரயில்வே கொண்டு வந்திருக்காரு. 1853கள்ல ரயில்வே வரும் ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பண்ணாரான்னா இல்ல. 1854ல வுட் டிஸ்பேட்சோடைய கல்விக் கொள்கை திட்டமும் இங்க அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு ஓகே. அது மட்டும் இல்லாமல் நவீன இந்தியாவுக்கு பேஸ்மெண்ட்டாவே வந்து இவர் தான் வந்து போடுறாரு. ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். வாரிசிழப்பு கொள்கையின் கீழ் ஆங்கிலேயர்களால் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி இது. ஏ ஜான்சி, ஆ சதாரா, இ நாக்பூர், இ வந்து அவுத் ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாரா ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ரயில் பாதை எந்த ஆண்டு எந்த நகரங்களுக்கிடையே அமைக்கப்பட்டது? 1853 மும்பை டு தானே, 54 கல்கத்தா டு ஆக்ரா, நெக்ஸ்ட் 56 மெட்ராஸ் டு அரக்கோணம், 57 டெல்லி டு லாகூர் ஓகேவா? 53ல மும்பை டு தானே. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்திற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படும் டல்ஹௌசியின் கொள்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுப்பணித்துறை உருவாக்கமா? இல்லை, அது பாசிட்டிவ் தான். தந்தி சேவையா? இல்லை, பாசிட்டிவ் தான். ரயில்வே, அதுவும் பாசிட்டிவ் தான். அப்போ எது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், அதாவது வாரிசுரிமை இழப்பு கொள்கை. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வுட்ஸ் டிஸ்பேட்ச் எந்த ஆண்டு எந்த சீர்திருத்தத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 கல்வி கூட தொடர்புடையது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நிர்வாக கோளாறு அதாவது மிஸ் கவர்னன்ஸ் என்ற பெயரில் டல்ஹௌசியால் இணைக்கப்பட்ட பகுதி இது. ஜான்சியா, நாக்பூரா, அவுதா, சதாராவான்னு பார்த்தா அவுத் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் கவர்னன்ஸ் அவர் சும்மா சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியாக வந்து அந்த அவுத் பகுதியில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளர்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா? ஸோ இன்னையோட கொஷின்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா? கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றதால தனியாகவே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வில்லியம் பென்டிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். உங்களுக்கு சைக்காலஜியில் ஹிஸ்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுனா வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ்.